ஹாய் வியூவர்ஸ், வாங்க ஹாஃப் கேஜி பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சம் ரெட்டு மிளகாய், இது 200 கிராம், அது 200 கிராம், ஒரு கைப்பிடியோட அரை கைப்பிடி வச்சுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, இது தயிர் 200 கிராம், இது கறி ஹாஃப் கேஜி, இது லோங் பட்டாரிசா கரம் மசாலா எல்லாம் ஹாஃப் கிராம், எண்ணெய் 150 கிராம் 150 மில்லி, எண்ணெய் போட்டு முதல்ல கரம் மசாலா போட்டு நல்லா தாவிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா தாவிக்கணும். நல்லா ப்ரௌனாக வரணும். இதே மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்தால் அதுக்கப்புறம் கறி போடுங்க. கறி போட்ட பிறகு அது நல்லா தாவிக்கணும். சில கறிங்க வேகாது, சில கறிங்க சீக்கிரமாக வேகணும். அதுக்கேற்ற நீங்கள் அளவு பார்த்துக்கங்க. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருப்பாயிட்ருக்கு. இது நல்லா தாவிக்கணும். நல்லா தாங்கணும். நல்லா லைட்டாக கொத்தமல்லி, புதினா சும்மா 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 தொடாத மாதிரி போட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் தக்காளி. இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் நண்பா. அருமையான டெஸ்ட் பிரியாணி கைக்கு கிடைக்கும். வாயில் தண்ணி ஊறும். நல்லா தாவிக்கணும். தக்காளியை போட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டு வர மாதிரி தாவிக்கணும். தண்ணியை பக்கத்தில் வடிச்சுக்கணும். அந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்கு, அரிசியை போடுறதுக்கு முதல்ல தண்ணி வச்சுக்கணும். இது பாருங்க நண்பா, பேஸ்ட்டு மாதிரி ஆகிட்டு பாருங்க. தக்காளியை நம்ம கண்ணிக்கு தெரியாது, பேஸ்ட்டு மாதிரி ஆகிடணும். அப்படி வந்தால் தான் பிரியாணியே டேஸ்ட்டு வரும். முடிக்கணும் 1 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் உப்பு கைக்கு பாதி கை அளவு. அதுக்கப்புறம் போதுமானவும் ஒரு எலுமிச்சம்பழம் அதுலேருந்து அரை பீஸ் சேர்த்திக்கணும். ஏன்னா நம்ம ஹாஃப் கேஜி தான் செய்கிறோம். ஹாஃப் கேஜி தான் பேஞ்சிக்கணும் எல்லாம். அதுக்கப்புறம் தண்ணி நான் போட்டிருக்கேன். ஒரு 600 மில்லி போட்டிருக்கேன் தண்ணி. 2 கிளாஸ் வந்துருக்கு. 600 மில்லி தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு முடியணும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் நீங்கள் போட்டுக்கங்க. மிளகாய் இது எலுமிச்சை சாறு. இது தயிர் போட்டு நல்லா தாவிக்கணும். 150 கிராம் 150 மில்லி போடுங்க. போதும். தயிர் ஹாஃப் கேஜி தான் செய்ய போகிறோம். அடுத்தது தண்ணி நல்லா கொதிக்குது நண்பா. அரிசி உறவுறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்குது. இது மாதிரி கொதிக்கும். அதுக்கப்புறமா அந்த அரிசியை போடணும். அங்கே பாதி கறி வேகணும், முக்கால்வாசி கறி வேகணும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை போடணும். அந்த கால்வாசிக்கும் இந்த உப்பு அதில் கம்மியாச்சுன்னா இதில் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கங்க. உப்பு அரிசியில் சேர்த்து போட்டுருங்க.
அதுக்கப்புறம் கலர்ஸ், ஆரஞ்சு கலர் வருது, ரெட் கலர் வருது. இங்கே உங்களுக்கு எந்த கலர் விருப்பமானதோ அந்த கலர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிகப்பாக வரும் பிரியாணி. சிகப்பாக தான் பிரியாணியே அது. கறி நல்லா வேகிருக்கு. இது மாதிரி எண்ணெய் விடணும். எண்ணெய் இந்த அரிசி எடுத்து அதில் போட்டணும். அரிசி போட்டு நல்லா அரிசி மட்டும் சுத்தமாக அரிசி எடுத்து போட்டுடணும். பாருங்க நண்பா, சுவையான அருமையான பிரியாணி கைக்கு வந்துடுச்சு. இங்கே பாய் நண்பா.